என் நாபியிலிருந்து எழுகின்ற உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழின் பெருமையை பற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பார்த்து பார்த்து வேரோடின மிக அழகான மொழி அல்லவா நம் தமிழ். மற்ற இன மக்கள் விலங்குகளாய் மந்தைகளாய் வாழ்ந்த காலத்தில் நம் தமிழ் மக்கள் தீந்தமிழில் திருந்திய நல் மொழி கண்டார்கள். முச்சங்கம் அமைத்து முத்தமிழை நம் முன்னோர்கள் வளர்த்ததால் தான் நமக்கு கிடைத்தது அழகான அகப்பாடலும் திகட்டாத புறப்பாடலும். மதிமகிழ படைத்தார்கள் 8 தொகையையும் 10 பாட்டையும். அகரம் முதலாய் கொண்டதால் தான் தமிழ் மொழி சிகரம் ஏறி நிற்கிறது. அற்றை திங்கள் பொதிகையில் உதித்ததெங்கள் தமிழ். அன்று முதல் இன்று வரை இளமை குன்றாது இனிமை குறையாதது நம் பைந்தமிழ். பிற மொழிகளில் பேசப்படும் சொற்களுக்கே எழுத்துள்ள என்ற நிலையில் இருக்கும் போது நம் தமிழில் ஒவ்வொரு எழுத்திற்கும் பொருள் உண்டு என்று நான் மார்தட்டி பெருமிதத்துடன் கூறுவேன். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அன்னை தமிழை நாளும் படிக்க கற்கண்டு சொல்லி நிற்கும் குற்றமிழ் சுவைகணிக்கும். போற்றி நாம் நிற்கையில் வெற்றி தமிழ் நமக்கு வேந்தற் போல் முடிசூட்டும். தமிழை உயிர் என கருதியதால் தான் தொல்காப்பியம் நம் கைகளில் தவழ்கிறது, நன்னூல் நடைபயிற்றுவிக்கிறது. தமிழ் தேனாக இருந்த போதிலும் திகட்டுவதில்லை எப்பொழுதும். தமிழின் அகவையோ 1000, தன்னுள் கொண்டுள்ள நூல்களோ பல ஆயிரம். அரபு மொழியை பற்றி சொல்லும் போது இது கவிதை மொழி என்றனர். சமஸ்கிருத மொழியை பற்றி சொல்லும் போது இது தேவ மொழி என்றனர். ஆங்கில மொழியை பற்றி சொல்லும் போது இது வர்த்தக மொழி என்றனர். ஆனால் தமிழ் மொழியை பற்றி சொல்லும் போது இது தாய்மொழி 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 என அழுத்தி சொன்னார்கள். அம்மா அறம் செய்ய விரும்பு என்று பண்பையும் பாசத்தையும் காட்டியது நமது தமிழ் மொழி. உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி, உணர்விலிருந்து தொடங்குவது நம் தமிழ் மொழி. வாழும் நிலத்தை 5ஆக வகுத்து வீசுகின்ற காற்றை 4ஆக பிரித்து பேசும் மொழியை 3ஆக வளர்த்து வாழ்வை அகம் புறம் என 2ஆக பார்த்த நம் முன்னோர்கள் ஒழுக்கம் என்பதை மட்டும் முதலாக வைத்தனர். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என உறக்க சொன்னதால் தான் தமிழ் நம் உயிர்க்கு நிகராக போற்றப்படுகின்றது. சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, ஒளியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே, தமிழே நீ எனக்கு இறையே என்று ஏன் தெரியுமா தமிழை நாங்கள் போற்றிக்கொண்டே இருக்கின்றோம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. அத்தகைய தமிழை படித்தவன் அடிப்பானா, ஆண்ட பரம்பரை என உரைப்பானா? தமிழை படித்தவன் அறத்தை ஆயுதமாய் எடுப்பான், சினத்திலும் சிந்தித்தே நடப்பான், வாழ்க்கை துணை நலம் படிப்பான், பெண்ணை உயர்வன நினைப்பான், பணத்தின் பற்றை மறப்பான், பகிர்ந்து கொடுக்க நினைப்பான், சொல்வன்மை வந்து சிறப்பான், தன் சாதியை சொல்ல மறுப்பான், நீதியின் குரலாயிருப்பான், தீண்டாமை என்பதை எதிர்ப்பான், மனிதனை மனிதனாய் மதிப்பான். அம்மம்மா தேமா புலிமா ஆசிரியப்பா வெண்பா களிப்பா அப்பப்பா அத்தனை பார்க்கணும் கூக்களாக இன்று மாறிவிட்டாலும் தமிழின் சிறப்போ சிறிதும் குறையவில்லை, இனி குறைய போவதும் இல்லை என்பதை யாராலும் மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதுபோல் தமிழ் எங்கள் உயிர், தமிழே எங்கள் உலகு என்று கூறுவதும் மிகச் சிறப்பே என்பதை நாடி நரம்புகளில் ஏற்றி தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்குவோம். வாழ்வு சிறந்திடுக, வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். நன்றி, வணக்கம்.